ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல வாக்கு கொடுப்பதற்கும் உன்னை நல்லபடியாய் வாழ வைப்பதற்குமாக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து இது ரெண்டுல ஒன்றை தொட சொன்னேன். நீயும் உன் மனசுல எந்த விகற்பமும் இல்லாம, எந்த யோசனையும் இல்லாம, எந்த கெட்டனமும் இல்லாம, நல்ல மனசோட, நல்ல எண்ணங்களோடு, நல்ல சிந்தனையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருவதை பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு உன்னை நோக்கி வந்தேன் என் செல்லமே. பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பணம் தேவைப்பட தான் செய்யுது. ஆனால் வார்த்தைகளில் கேட்கும்போது பணம் பெருசா பாசம் பெருசா நீ யார்ட்டையாவது கேட்டீங்கன்னா பாசம்தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த கலியுக காலத்தில் ஒரு மனிதன் மேலே எந்த அளவுக்கு பாசம் வைக்கணுன்ற அளவை நிர்ணயம் செய்வதே அவன் கையில் வச்சிருக்கக்கூடிய பணம் தானே. ஒரு மனுஷன் 1000ல் சேர்த்து வச்சுருந்தானா அவன் மேலே அளவோட பாசம் வைப்பாங்க. இதுவே ஒரு மனிதனோட சேமிப்பு கணக்கு லட்சங்களில் இருக்குது, லட்சாதிபதியாக இருந்தானா அவன் மேக்கில் வைக்கிற பாசமும் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவன் மூலமாக நம்ம ஏதாவது காரியத்தை செஞ்சுக்கலாம், அவன் மூலமாக நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு தானே மனிதர்கள் மற்றவர்கள் மீது பாசம் காட்டக்கூடியவர்களாக, காசு பணம் வச்சிருக்கவனை பெருசாக மதிக்கிறவங்களாகவும், இல்லாதவனை கால் தூசிக்கு சமமாக நினைக்கிறவங்களாகவும் இருக்காங்க. நீ எப்போதும் காசு பணத்தை வச்சு ஒரு மனிதனுக்கு மதிப்பு கொடுக்காதே. காசு இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லாரையுமே உனக்கு சமமாக நினைக்க பழகு. உன்னை விட உயர்வாகவும் நினைக்க வேணாம், உன்னை விட தாழ்வாகவும் யாரையும் நினைக்க வேண்டாம் என் செல்லவே. இந்த உலகத்தில் நினச்ச வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு சந்தோஷமாக வாழ்கிறது ஒரு சிலர் மட்டும்தான். ஆனால் நினச்ச வாழ்க்கை கிடைக்கவே இல்லையே, எப்போ என் வாழ்க்கை நான் ஆசைப்பட்டது போல மாறுன்ற எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் தான் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு மத்தியில் எப்படியாவது நாம் நினச்ச வாழ்க்கையை வாழ்ந்துடணுன்ற வைராகியத்தோடும் பல பேர் வாழ்கிறார்கள். நீயும் அப்படிதானே? நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை எப்போது மாறும், எப்போ எல்லாம் நல்லபடியாக நடக்குன்ற எதிர்பார்ப்போட ஏகிக்கொண்டே வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாய். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போறேன்னு சொல்றதுக்காக தான், உனக்கு நல்ல வாக்கு தருவதற்காக தான் இந்த வராகி அம்மா ஓடி வந்தேன். இப்போ உன் மனசுல என்னென்ன கவலைகள் இருக்கு, எந்த விஷயத்தை பார்த்துன ஏக்கம் இருக்கு, ஆசை இருக்கு, அன்பு இருக்குன்னு அனைத்தும் எனக்கு தெரியும். உன் மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி, உன் வாழ்க்கையில உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி நல்லதை நடத்தி கொடுக்க தயாராகி விட்டேன் என் செல்லமே. சில பேருக்கு தொல்லையாக தெரியும் அன்பு ஒரு சிலருக்கு வரமாக இருக்கு. ஒரு சிலர் அன்பு கிடைக்காதான்னு ஏங்குற இதே உலகத்துல தான் ஒரு சிலர் ஏண்டா இவ்வளோ பேரை சுற்றி சொந்தமாக உட்காந்துக்கிட்டு அன்பை காட்டிக்கிட்டு நமக்கு ஒரே தொல்லையை கொடுக்குறாங்கன்னு யோசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. என் அன்பு பிள்ளை, அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்க இந்த கலியுக காலத்தில் உன் மேலே அன்பும் பாசமும் வச்சிருக்க உறவுகள் கிடைச்சாங்களா அதை ஒருபோதும் தொல்லையாக நினைக்காதே. எப்போது யார் அன்பு கொடுக்க மறந்தவர்களாக மறுப்பவர்களாக மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அன்பு கிடைக்கிற வரைக்கும், பாசம் கிடைக்கிற வரைக்கும் அதை நல்லா பயன்படுத்திக்கோ என் தங்கமே. தனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா ஐயோ நான் என்ன செய்வேன் எது செய்வேன்னு தவிக்கிற இதே மனிதர்கள் அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா எல்லாம் அவன் தலைவிதி, அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறான்னு வாய்க்கூசாமல் சொல்லிட்டு போவாங்க. எப்போதும் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் யாரிடமும் போய் சொல்லாதே. நீ சொன்னினா உனக்கும் அதே கதிதான். நீ செஞ்ச தவறுக்கு தான் தண்டனை அனுபவிக்கிற, நீ ஆடின ஆட்டத்துக்கு தான் இப்போ அனுபவிக்கிறன்னு நாக்கு கூசாமல் உன்னை பற்றி உன்கிட்டயே குறை சொல்வார்கள் இந்த உலகத்து மனிதர்கள். நீ எப்போதும் எல்லாரும் உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் உள்ள ஆளாக, தவிர்க்கவே முடியாத பெரிய ஆளாக உன் வாழ்க்கையை வாழணும் என் செல்லமே. இந்த காலமும் சூழ்நிலையும் நீ ஆசைப்படுறத உன் கைகளில் கொடுக்காது. ஆனால் நீ எதை வேணான்னு சொல்கிறியோ அதை வம்படியாக விடாப்பிடியாக உன் கைகளில் கொடுத்து நல்லா இரு, சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருன்னு வம்பு பண்ணும். எதை வேணான்னு சொல்கிறியோ அதை உன்னை நோக்கி வரவழைக்கும். எதை வேணும்னு சொல்கிறியோ அதை எப்படியாவது உன்னை விட்டு விலக்கி வைக்கும். நீ யாரை சந்திக்கவே கூடாதுன்னு நினச்சி ஒதுங்கி போறியோ அவர்களை உன்னை நோக்கி வந்து சந்திக்க வைக்கும். யாரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறியோ அவங்கள எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் பார்க்க முடியாத அளவுக்கு தூரத்தில் தள்ளி வைக்கும். இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழப்போகிறோன்றதை நல்லா தெளிவாக யோசி. எதையுமே சந்தோஷத்துக்காக மட்டுமே செய்யாமல்
நிம்மதியாக வாழ்வதற்கும் கொஞ்சம் யோசிச்சு செய்ய பழகிக்கோ என் தங்கமே. நீ துன்பத்தில் இருக்கும்போதும் வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கும்போதும் உனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நல்ல உறவுகளை உன் கூட வச்சுக்கோ. அவங்க தான் கடைசி வரைக்கும் உன் கூட அன்பாகவே இருப்பாங்க. மற்றபடி பாதியில் காசு பணம் வந்துருச்சுன்னு வந்தவங்க எல்லாம் பாதியிலேயே உன்னை விட்டு போயிடுவாங்க என் செல்லமே. நீ எப்போது மௌனமாக அமைதியாக இருந்தினா உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் காணாமல் போயிடும். பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடச்சிடும். எப்போதும் எந்த விஷயத்தையுமே பெருசாக நினச்சி வருத்தப்படாத. எது வந்தாலும் போனாலும் அதை கடந்து செல்ல தயாராக இரு. சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நீ தனியாகவே நின்று தானே சமாளிக்கிறாய். மற்றபடி சொந்தங்கள் எல்லாருமே சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கும் பத்திரிக்கையில் பேர் போடுறதுக்கும் அடுத்தவங்க கிட்ட உறவு முறை சொல்கிறதுக்கும் தான் உன் கூட இருப்பாங்களே தவிர உனக்கு ஒரு கஷ்டம்னா நீ மட்டும்தான் அதை சமாளித்து கடந்து வரணும் என் செல்லமே. உழைப்பும் உண்மையும் உன் பக்கம் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு உயர்வு உண்டாகும். உன் விடாமுயற்சியை நீ விடாமல் தொடர்ந்து செஞ்சினா நீ இழந்தது கூட மீண்டும் உன்னை நோக்கி வந்து சேரும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன்னிடம் இருக்கும்போது தோல்வி கூட கண்டிப்பாக உன்னிடம் தோத்து போயிடும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ தவறவிட்ட வாய்ப்பையும் தவறவிட்ட வாழ்க்கையையும் மீண்டும் உன் கைகளை ஒப்படைப்பேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத. நிம்மதியை தேடி வெளியே அலையாம அது உன்கிட்ட தான் இருக்குதுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னை விட்டு விலகி போனவர்கள் யாராக இருந்தாலும் அதுக்காக மன வருத்தம் கொள்ளாம அவங்களுக்கு உன் கூட இருக்கக்கூடிய தகுதி இல்லை நினச்சி போனவங்களை போன பக்கத்திலேயே விட்டுடு என் செல்லமே. உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். இந்த உலகில் பெண்கள் தேவைக்கானவர்களா அல்லது தேவதைகள் ஆனவர்களா என்பது அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து தான். எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை தேவதைகளாகத்தான் நினைப்பாங்க. ஆனால் வெளியில் பார்க்குறவங்க பெண்களை எப்போதும் தேவைக்கானவர்களாக மட்டுமே நினைக்கிறாங்க. நீ எப்போதும் யாருக்கும் தேவைக்காக மட்டும் ஓடிப்போன ஆளாக இருக்காத. எல்லாரும் உன்னை வியந்து உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும் செல்லவே. வலுக்கட்டாயமாக உன்னை விட்டு விலகி போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு உன் கூட தக்க வைத்து கொள்வதை விட நீ தனிமையில் இருப்பது கூட நல்லதுதான். பல உறவுகள் முதல்ல உன்கிட்ட நல்லா பேசி பழகி அழகான நினைவுகளை கொடுத்தாலும் போக போக உனக்கு காயங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துட்டு போகிறவங்களாகவும் இருப்பாங்க. நல்லவங்கள உன் கூட வச்சுக்கோ. கெட்டவங்களை விட்டு நீ விலகி நின்றுடு என் செல்லமே. நீ ஒரு இடத்துல இல்லைன்னா நீ இல்லைன்றதுக்காக யாரும் வருத்தப்பட போகிறதும் இல்லை. உன்னை தேடி பார்த்து கவலைப்பட போகிறதும் இல்லை. அப்புறம் நீ மட்டும் அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. நீ ஒரு இடத்துல இல்லைன்னா உனக்கு பதிலாக அவங்க இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல் நீயும் நிம்மதியாக விலகி நின்றுடு. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு முடிவெடு. விருப்பத்தோடு வாழ்வதற்கு 1000 வழிகள் இருக்கு. வாழ்க்கை விருப்பமே இல்லாமல் வெறுப்போடும் சலிப்போடும் வாழ்வதை விட வாழ்க்கை ஒரு முறை அதை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணுன்ற முடிவோடு வாழ தயாராயிக்கோ தங்கமே. உன்னை சுற்றி இருக்கிற உறவுகள் அனைவருமே நல்லா இருக்கணும், நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறணும் நீ நினைக்கிற. ஆனால் அவர்களுடைய நினைப்பு எல்லாமே அவங்கள விட நீ ஒரு படி கூட முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்களாக உன் மீது போட்டியும் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட சுயநல மனிதர்களாக இருக்காங்கன்றது உனக்கு தெரியுமா? வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பது கிடையாது. பாசம் தெரிந்தவனுக்கு தாய் தந்தை இருக்கிறதில்ல. அன்பை காட்டணும்னு நினைக்கிறவனுக்கு நல்ல துணை இருப்பது இல்லை. உழைக்க தெரிஞ்சவன் கையில் பணம் தங்க மாட்டேங்குது. பணம் இருக்கிறவன் வாழ்க்கையில் நிம்மதி தங்க மாட்டேங்குது. மொத்தத்தில் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாமே கிடைத்து விடாது. ஒன்று நிறையாகவும் ஒன்று குறையாகவும் இருக்கதா செய்யும். உன் வாழ்க்கையில் எது குறையாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு சமாளித்து நிறையாக நினச்சி வாழ பழகிக்கோ. நீ இழந்ததை எல்லாம் இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் மீட்டு ஒப்படைப்பேன். உனக்கு கிடைச்சதே சிறந்ததுன்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன்னுடைய வழிகளையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகி அம்மா எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை செய்து தருவேன். யார் சொல்லியும் கேட்காம என் வாழ்க்கை பெருசு, நான் நினைக்கிறது போல தான் வாழுவேன்னு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வாழ்க்கையை வாழலாம் நினச்சினா
கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கை கஷ்டம் உள்ளதாக, மிக துன்பமுள்ளதாக, துயரமுள்ளதாக, பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். அதனால ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க 4 பேர் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, யாருக்கும் நம்ம மூலமா எந்த கஷ்டமும் வலியும் வேதனையும் வந்துடக்கூடாதுன்ற முடிவோடு உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில சில சூழ்நிலைகள்ல எனக்கு எதுவுமே வேணான்னு உனக்கு முடிவெடுக்க தோன்றலாம். ஆனா உனக்கு எது வேணாம்னு முடிவு செய். தேவையற்ற விஷயங்களை மட்டும் வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டு தேவையான விஷயங்களை நீ செய்ய தொடங்கும் போது தொலைந்து போன நிம்மதி தானாக உன்னை தேடி வரும். உன் பின்னால இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே உனக்கு ஆதரவா, உனக்கு துணையா, உன்னை பிடிச்சவங்களா தான் உன் கூட நிற்கிறாங்கன்னு மட்டும் நினைக்காத. சில பேர் காரணத்தோடு உன் பின்னால நின்று சரியான நேரம் வரும்போது உன்னை கீழே தள்ளி விடலான்ற சிந்தனையோடு கூட உன் பின்னால நிற்கலாம். சில பேர் பாடமாக இருப்பாங்க, சில பேர் உன் வாழ்க்கைக்கு பாலமாக இருப்பார்கள். பாலமாக இருக்கும் மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. பாடத்தை சொல்லித்தரதுக்காகவே கூட இருக்கும் துரோகிகளை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிடு என் செல்லமே. எப்போவுமே ஒரு மனிதனுக்கு பெத்தவங்க இருந்தால் மட்டும்தான் உண்மையான பாசம் கிடைக்கும். அதே போல் அவன் படித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைச்சா மட்டும்தான் அவனுக்கு மரியாதை இருக்கும். காசு பணம் இல்லைன்னா இங்கே சொந்தம்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் கூட நிற்க மாட்டாங்க. நீ வசதியாக இல்லைன்னா உன்னை நல விசாரிக்க கூட ஒருத்தரும் உன் பக்கத்தில் வரமாட்டாங்க. இது எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இது அனைத்தையும் வாழ்க்கையில் சம்பாதிக்கவும் தக்க வைத்து கொள்ளவும் நீ தயாராக புத்திசாலித்தனமாக இருந்துக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ பார்த்த எல்லா பாடங்களும் அனுபவங்களும் கண்டிப்பாக உனக்கான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் போகும். ஏன்னா வாழ்க்கையில் எதுவும் சொல்லிட்டு வராது, எதுவும் சொல்லி கொடுக்காம போகவும் செய்யாது. உனக்கு சோதனைகளை கொடுத்த இந்த வராகி அம்மாவுக்கு வெற்றியை கொடுக்க ஒரு நொடியே அதிகம்தான் என் செல்லமே. தெளிவாரு, தைரியமா துணிவாரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க தான் போகுது. உன் மனசில் உள்ளதையெல்லாம் சொன்ன இந்த வராகி அம்மா நீ மனசில் நினச்சி ஆசைப்பட்ட விஷயங்களை உன் கைகளில் கொடுக்காமலா விட்டு விடுவே. கூடிய சீக்கிரம் உனக்கான வாழ்க்கையை மிக சிறப்பாக நீ வாழும்படி செய்ய போகிறேன். நீ முயற்சியை மட்டும் கைவிடாத. எப்போதும் நீ உண்மையவே பேசக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்தினா உன்னை யாரும் மதிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் அதுக்காக நீ சோர்ந்து போய் நம்மளும் பொய் பேசி தப்பானவங்களா இந்த பூமியில் வாழ்ந்துடலான்னு நினைக்காத. தங்கத்தில் செப்பு சேர்க்கப்படும் போது தான் தங்கத்தை பயன்படுத்தி அழகான ஆபரணத்தை செய்ய முடியும். அதே போல் உண்மைக்கு பேசும்போது சில பொய்களையும் சேர்த்து பேசும்போது தான் உனக்கு அங்கே சரியான மதிப்பு கிடைக்கும். தங்கத்தில் செப்பை சேர்க்காட்டி எப்படி நகை செய்ய முடியாதோ அதே போல் நீ என்னதான் உண்மையை பேசினாலும் அதை அழகாக ஒப்பனையோடு தேவையான இடங்களில் பயன்படுத்தும் போது தான் அங்கு அலங்கரிக்கப்பட்ட பொய் தான் அங்கீகாரத்தை பெறக்கூடியதாக அழகானதாக இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு யார் விலகி போனாலும் நீ கவலைப்படாத. உனக்கான அனைத்தையும் செய்வதற்கும் உனக்கான நல்லவற்றையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கிறதுக்கும் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். பொங்கி வரும் உன் கண்ணீரை நீ அடக்குனினா அந்த கண்ணீர் உன் தொண்டையை அடைக்கிற அளவுக்கு கனமானதாக மாறிவிடும். எப்போதும் கண்ணீர் விடாதே, கலங்காதே. எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா கிட்ட வந்து சொன்னீனா எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். உன் தன்மானத்தை உன் கூட இருக்கிற துணையிடம் நீ காட்ட வேண்டாம். ஏன்னா உன் துணை நீ தான் பெருசுன்னு நினச்சி தன்மானத்தை தூக்கி எறிஞ்சவங்களா இருக்காங்க. இறுதி மூச்சு வரை உனக்காக வாழக்கூடிய உன் துணையோடு சேர்ந்து நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் என் செல்லமே.